ராமேஸ்வரம் வாழும் இறைவனே ஜோதிர்லிங்க மூர்த்தியே, ரமநாத் சுவாமி உன்னருளாளே ஆலய பிரகாரம் பெருமை காணுமே. நீண்ட மண்டபம் 1000 கால்கள், 4 திசையும் காட்சி அழகுகள், உலகின் நீண்ட பிரகாரம் இதுவன்றோ பக்தர்கள் மனம் உருகும் அன்பே இன்று. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்தியாவில் தென்மேற்கு கடற்கரையில் ராமாயண கதைகளின் நிழலில் பக்தியின் பெரும் சொண்டிருக்கும் ஒரு அதிசய ஆலயம். அதுதான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில். கோவிலின் வரலாறு ராமபிரானின் பாதச்சுவடுகளோடு இணைந்துள்ளது. இன்று அதன் அதிசயமான உண்மைகளை பார்க்கலாம். இலங்கையில் ராவணனை வீழ்த்திய பின் ராமபிரான் சிவபெருமானை வழிபட்டார். அனுமான் காசியிலிருந்து லிங்கம் கொண்டு வர தாமதமானதால் சீதாதேவியே மணலால் ஒரு லிங்கத்தை உருவாக்கினாள். அதுவே ராமநாத சுவாமி லிங்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த கோவில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக மதிக்கப்படுகிறது. மேலும் இந்தியாவில் உள்ள மிக நீளமான நடைமண்டபம் கொண்ட கோவில் என்ற பெருமையும் இதற்கே. சுமார் 1200 மீட்டர் நீளமுள்ள மண்டபம் 1000க்கும் மேற்பட்ட அழகிய தூண்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பாண்டிய மன்னர்கள் ஆரம்ப கட்டுமானத்தை செய்ததாகவும் பின்னர சேதுபதி அரசர்கள் பெரிதும் வரலாறு கூறுகிறது. கடற்கரையில் உள்ள அக்னி தீர்த்தம் பக்தர்களுக்கு மிக புனிதமான ஸ்நானத்தலாக கருதப்படுகிறது. ராமேஸ்வரம் இந்து சமயத்தின் சார்தாம் யாத்திரை தலங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ராமாயண வரலாறும் கட்டிடக்கலை அற்புதமும் ஒன்றாக கலந்த இடம் ராமேஸ்வரம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக், ஷேர் செய்யுங்கள். மேலும் கோவில் வரலாறு வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நம சிவாய.